ஃபஸ்ட் டைம் டாப்அப் பண்ணி ஒரு 1000 டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு பட்டையை போட்டு விட்ருப்பாங்க கரீனா. மறுபடியும் ஒரு 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அமௌண்ட்டு தான் வேணும். அவங்க ஸ்பின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 44 லக்கில் நமக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் தரப்போகிறானுங்க. நம்ம பாட்டுக்கு அப்படியே பட்டுன்னு ஸ்பின் பண்ணுறோம் கைஸ். என்னென்னமோ ட்ரிக் யூஸ் பண்ணிட்டேன். வெறும் கன் கிரேட் தான் தரானுங்க கைஸ். இது தரவே மாட்டானுங்க கைஸ். அமௌண்ட்டே தர மாட்டானுங்க. லக்லியாச்சும் வேறு என்ன அமௌண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. எவ்வால்ட்டில் கூட நமக்கு லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வால்ட்டில் கூட நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கடைசியில் இது மாதிரி 020 டாப்அப் பண்ணியே ப்ரைம் லெவல் 6 வந்துட்டேன் கைஸ். இதை அனிமேஷன் காட்டுறேன் பாருங்க கைஸ். ப்ரொஃபைல் அனிமேஷனே இப்படி வெறியாக இருக்கா. வாங்க இப்போ நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்படியே பேசியிருந்தா வேலைக்கே ஆகாது. தரவே மாட்டானுங்க. இன்னும் 800 டைமண்ட் எவால்ட்லேயாச்சும் 19 லக்கு இருக்குது. அதையாச்சும் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இதில் கிரிட்டுன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா லக்கில் கொடுத்தானுங்கன்னு கேட்டால் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்கின் கொடுத்துட்டானுங்களா. மறுபடியும் அமௌண்ட்டில் போய்ட்டு அதில் ஸ்பின் பண்ணுறவானுங்க. இன்னும் 600 டைமண்ட் இருக்குது. கிரனேட் ஸ்கின்லாம் யாரா கேட்டா. கன் கிரியேட்டு தாங்க தரானுங்க. மறுபடியும் கன் கிரியேட்டு. இந்த வாட்டி பியூட்டி பண்டில் கொடுத்துருக்கானுங்க. இப்போ ஏதோ கொடுத்துருவானு இப்படி இதெல்லாம் யாரா கேட்டேன். இந்த அமௌண்ட்டு வெறுப்பு கைஸ். எப்படியோ கடைசியில் இந்த ஒரு போன அமௌண்ட் கொடுத்துட்டானுங்க. நீங்களே பாருங்களேன். இதுவரையும் நமக்கு 1 லக்கு கூட தரல. லக்கில் 1 கூட உள்ள கைஸ். டைமண்ட் எல்லாத்தையும் கரைச்சி விட்டானுங்க. மறுபடியும் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் ஒரு மந்த்லி போட்டவனே. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மந்த்லி போட்டு வந்திருக்கேன். நீங்கள் யாருமே டாப்அப் பண்ணாதீங்க கைஸ். மறுபடியும் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி இருந்தாலும் கடைசியில் தான் தரப்போறானுங்கன்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு போன அமௌண்ட்டு தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 90 டைமண்ட் நானே வெறும் கன் கிரியேட் கொடுத்தே மாத்திரானுங்க. இந்த பாருங்க மறுபடியும் கன் கிரியேட் தான் தரானுங்க. 20 போட்டு பார்ப்போம். இப்போ ஏன் கன் கிரியேட்டு மறுபடியும் கன் கிரியேட் தான் தருவாங்க. அவன் பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு லக்கி ராயில் ஸ்பின் பண்ணி லக்கி ஏற்றிக்கணும் கைஸ். அப்பயும் தந்தானுங்களான்னு கேட்டால் மறுபடியும் இதான் தரானுங்க. இப்போ ஏதோ ஒன்று கொடுத்துட்டானுங்க. எப்படியும் இந்த ஏஞ்சல் அமௌண்ட் நமக்கு கொடுத்துட்டானுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 47 லக்கில் இன்னொரு இந்த கடைசியில் ஆட்டம் எடுத்துருவானுங்க. தரல. இன்னும் 200 டைமண்ட் தான் இருக்குது. இதுலேயும் தரல. இதுலேயும் தர மாட்டுறானுங்க. நான் தான் என்னாச்சும் பண்ணுறதுன்னு தரல கைஸ். பாவி கரீனா மறுபடியும் ஒரு மந்த்லி போடுற மாதிரி வச்சுட்டியாடா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஈவெண்ட் ஒரு பக்கா ஸ்கேமு. நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. மறுபடியும் ஒரு 90 டைமண்ட் பாருங்கள். நான் ஸ்பின் பண்ணுறேன் எல்லாமே. இந்த வேஸ்ட் அமௌண்ட் கூட அந்த கடைசியில் தான் இந்த வேஸ்ட் தரானுங்க. டிவிடி கரீனாஸ் உங்ககிட்ட ஒரு 4000 டைமண்ட் இருந்தால் இதில் கை வைங்க, எல்லாம் வைக்காதீங்க. வெறும் கன் கிரியேட்டு வெறுப்பாக இருக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கு. ஒரு அமௌண்ட்டு கூட லக்கில் தரல. இன்னும் ஒரு ஸ்பின்னில் பார்த்தோன்னா கிராண்ட் அமௌண்ட்டு இந்த கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான். எப்படியோ கைஸ் கடைசியில் நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டோம். நீங்கள் யாரும் டாப்அப் பண்ணாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான்.
நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 டைமண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எவோ வால்ட்டில் போடலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு ஆள் தேவைப்படுது. நம்ம கில்டு பார்த்தீங்கன்னா 5வது லெவலில் இருக்குது. நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். கில்டு ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும் கைஸ். சரி வாங்க எவோ வால்ட்டில் போய் ஸ்பின் பண்ணுவோம். அந்த MP5 மேலாம் கொஞ்சம் கண்ணு இருக்குது. ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. முடியறதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கை ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே மறுபடியும். ஏன்னா இப்போ தான் லக்கில் ஒன்றுமே உள்ளலை. பட் இருந்தாலும் நம்ம கிளியர் கேட்சி கொடுத்துப்போம். எல்லாரும் நம்பிக்கை தான் ஈஸ். கிளியர் கேட்சி கொடுத்தா எதனா ஒன்று கொடுக்க மாட்டானான்ட்டு ட்ரை பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு 5 வாட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எவோ வால்ட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்சனும் டபுள் பேரல் மட்டும் தான் நான் கேஸ் நம்மக்கிட்ட இல்லையே. போடுவோம் ஒரு 90 டைமண்ட் போடுவோம். 90 டைமண்ட் கைஸ். தாம்சன் கொடுத்துட்டானுங்க கைஸ். வேறு லெவலு. எவோ வால்ட்டில் தான் நமக்கு ஏதோ லக் இருந்திருக்கு. எல்லாம் இன்றைக்கி ரொம்ப வெறுப்பாயிருக்கும். இன்னும் போய் பார்ப்போம். தாம்சனு லெவல் 2 பண்ணிடுவோம் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைமண்ட் இல்லை. இதே நான் கடன் வாங்கி தான் பண்ணேன். வீடியோக்காக தான். நீங்கள் யாரும் டாப்அப் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. என்ன ரூமர்னால் ஒரு நாளைக்கு 2 hours தான் கேம் ப்ளே பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே ரூமர் தான் கைஸ். யாரும் நம்பாதீங்க. யாரும் பயப்பட தேவையில்ல. வாங்க நம்ம MP5 எடுக்க ட்ரை பண்ணுவோம் மறுபடியும். ஏன்னா இப்போ தான் நம்ம தாம்சன் வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் நம்ம மறுபடியும் கிளியர் கேட்சி கொடுப்போம். 2 3 4 5 வாட்டி கொடுத்தாச்சா. எதை பற்றியும் யோசிக்காமல் MP5 எதனா ஒன்று ஓசியில் கொடுத்தாலே போதும் கைஸ். 9 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல. சரி வேறு எதில் ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட டோக்கனே இல்லை கைஸ். இந்த ஒரு ஃபைனல் செட் வேறு நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம். அதுவே எடுப்போம் கூடிய சீக்கிரத்தில். பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைமண்ட் போட்டுவோம். ஒன்றுமே தரல. மறுபடியும் 5 ஸ்பின் போடுவோம். ஒன்று கைஸ். ஃபஸ்ட்டாக பரவாயில்ல 9 டோக்கன் கொடுத்தானுங்க. இப்போ வெறும் 5 தான் கொடுத்துருக்கானுங்க. லக் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லக் இல்லைன்னு 6 கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான். டைமண்ட்லாம் கறி ஆகிட்டு இன்னும் 160 தான் இருக்குது. ஏமாற்றிட்டாங்க கைஸ். 8 தான் கொடுத்துருக்கானுங்க. சரி நீங்கள் யாரெல்லாம் எவோ பண்டல் எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.